மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. நாங்க வந்து மணவளா விநாயகர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்க. என் குழந்தை அங்க போன உடனே என்ன சொல்லிட்டாங்க, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஊசி போட்ட குழந்தை எப்படிங்க இறக்குன்னு நாங்க கேட்டோம். அது நீங்க வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல தான்ப்பா நீங்க கேட்கணும். நீங்க அங்க தான் ஊசி போடுக்கிறீங்க. அங்க போய் கேளுங்கம்மான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்க வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மறுநாள் என்ன பண்ணோம், நாங்க குடும்பம்லாம் உட்காந்து அழுதுன்னு இருந்தோம். எங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தோங்க சார். ஜேசிஎம் வந்து எங்க ஊர்ல வந்து போராட்டம் பண்ணாங்க. ஜேசிஎம் மன்றத்துல வந்து எங்க ஊர்ல போராட்டம் பண்ணாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, இவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. இவங்கள நம்ம அணுகுந்தா நம்மளுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு, நாங்க வந்து எங்க நெட்டப்பாக்கத்துல இருக்கிற அந்த கட்சி சார்ந்தவரை வந்து நாங்க போயிட்டு ஹெல்ப் கேட்டோங்க. நாங்க வந்து மறியல் பண்ணோம். எங்கள வந்து யாரும் வந்து ஒரு உயர் அதிகாரி வந்து பார்க்கலங்க. நாங்க காலையில இருந்து 3 மணி வரைக்கும் ரோட்ல உட்காந்து அமைதியான முறையில போராட்டம் தான் பண்ணோம். எங்கள வந்து யாரும் வந்து போங்க வாங்கன்னு சொல்லல. கான்ஸ்டபிள், பிசி இவங்கலாம் வந்து போங்கப்பா லெட்டர் எழுதி தாங்கப்பா சொல்லிட்டு எங்கள தொரத்துனாங்க. நாங்க அதெல்லாம் போமாட்டோம். எங்க குழந்தைக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயே ரோட்லயே உட்காந்து கஷ்டப்பட்டு அங்கேயே ரோட்ல உட்காந்து அழுதுன்னு தான் கிடந்தோம். எங்க எம்எல்ஏ கூட எங்க தொகுதி எம்எல்ஏ கூட நாங்க கோரிக்கை வச்சு பார்த்தோம். அவரும் வந்து எங்களை வந்து நேர்ல வந்து பார்க்கலங்க. அவர் சுத்தி சுத்தி ஊர்ல சுத்தி சுத்தி மாலை போட்டுன்னு தான் வந்து சுத்தி சுத்தி வந்தாருங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியல. எங்க குழந்தைய வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் தருவோம். அதை வச்சு நீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. என் புள்ள வந்து நல்லா இருந்த புள்ள வந்து இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போன குழந்தைய பாருங்க. இன்னைக்கு நல்லா இருந்த புள்ள வந்து இன்னைக்கு இறந்து போயிட்டான். இங்க பாருங்க, ஆரோக்கியமா இருந்த என் புள்ள வந்து இன்னைக்கு வந்து இறந்து போய் ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு இன்னைக்கு என் புள்ளைய வந்து சாவடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து நாங்க நீதி கேட்டு நாங்க வந்து ஜேசிஎம் ஐயாவை போய் நாங்க நேர்ல வந்து நாங்க கேட்டோங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நாங்க இங்க வந்து அரசாங்கத்திட்ட மனு கொடுத்துக்கிறோங்க ஐயா. எங்க கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு என் புள்ள செத்து போச்சுங்க. என் புள்ள செத்து போனதா கூட இருக்கட்டுங்க ஐயா. இனி ஒரு நாட்கள்ல வந்து எங்க ஊர்லயோ எங்க ஊரை சார்ந்த எந்த சுத்து வட்டாரத்துலயும் எந்த ஒரு குழந்தையும் சாகக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டர் இல்ல, ஒரு நர்ஸ், ஒரு அட்டெண்டர் மட்டுமே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு எதுக்குங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும்? வராங்க, உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. டாக்டர் கார்ல வராங்க, வீட்டுக்கு போயிடறாங்க. பாதிக்கப்பட்ட நாங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோங்க. இன்னைக்கு வந்து என் பொண்டாட்டி வந்து தூக்கு மாட்டின்னு போய் ரொம்ப அவஸ்தைப்பட்டேங்க. புள்ளையே போயிடுச்சு. நான் யாரு? என் குழந்தைங்க. பொம்பளை புள்ள, எல்லாமே பொம்பளை புள்ளைங்க. இன்னைக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்து இறந்தது நாங்க ரொம்ப மன வருத்தத்துல இருக்கோம் ஐயா. நீங்க வந்து ஜெயசிஎம் ஐயா நாங்க நம்பி வந்துக்கிறோம். என் குழந்தைக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும்னா, இன்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டரோ கண்டிப்பா 24 ஹவர்ஸ் எங்களுக்கு டாக்டர் வேணுங்க. எங்க ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வேணுங்க. என் புள்ளைக்கு நீதி வந்து அந்த டாக்டர் வச்சு நீ என் புள்ளையே லாஸ்டா இருக்குங்க அந்த சாவுக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தையும் அங்க சாவக்கூடாதுன்னுட்டு நாங்க வந்து ஜெயசிஎம் ஐயா நம்பி வந்துருக்கோம். அவங்க நீதிமன்றத்துக்கு எங்க கூட வந்து ஹெல்ப்பா நிக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு உதவுவாங்கன்னு நாங்க கண்டிப்பா நம்புறோங்க. என் புள்ளைக்கு வந்து ஒரு நீதி வந்து இந்த அரசாங்கம் கண்டிப்பா வழங்கி ஆகணும்.